டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தேர்தல் விதிமுறை இப்ப நீங்க சொல்றீங்க, எங்க வழக்கறிஞர்கிட்ட கேட்டு சொல்றேன். ஒரு முதலமைச்சர் இது மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்கதான் எங்க அதெல்லாம் இப்ப உச்ச நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பவே, அந்த நீதியரசர் ஒரு தீர்ப்பவே இந்த அரசு மதிக்க மாட்டேங்கிறாரு. அரசு மதிக்கலன்னா முதலமைச்சர் மதிக்கல. இது மாதிரி அரசாங்கம் கொடுக்கிற ரூபாய் இவர் கையில இருந்து கொடுக்கறது இல்ல, அரசாங்கம் இருந்து கொடுக்கிற ரூபாய் அரசாங்கத்து மக்கள் வரியில இருந்து போட்டிருக்காங்க. அதை போட்டிருக்கிறத போய் கேட்கிறாருன்னா அதுவே ஒரு இதுதான். அது தவறு பட்சத்தில் அது தவறு ஏற்பட்டில் தவறு. அவர் பேசியிருந்தா தவறுனா தவறுதான். ஆனா அவரு அதை பத்தியே பார்க்கணும். இந்த அரசாங்கம் நீதி அரசரே மதிக்கலையே. இப்ப திருப்பரங்குன்ற இஷ்யூல 2 கோர்ட்டு சொல்லியும் கூட சாமிநாதன் சார் நீதியரசர் சொன்னதை எல்லாரும் ஊர்ஜிதப்படுத்துறாங்க. அது தவறு இல்லை, கொடுத்தது சரிதான் அப்படின்னு. அதை கூட இந்த அரசாங்கம் மதிக்கல. மதிக்காத அரசாங்கம், எதையும் மதிக்காத அரசாங்கம். இப்ப நீங்க நம்ம மாநகராட்சி எடுத்துங்க, 200 கோடிக்கு மேல் ஊழல் நடந்தது. அவங்க நீதியரசர் சொல்லி தென்மண்டல ஐஜி தலைமையில ஒரு குழு போட்டாங்க. எப்படி அந்த அரசு எப்படின்றது பாருங்க. உடனே அந்த அரசு முதல்ல நடவடிக்கை எடுக்கலங்க. மேயரை நீக்கல. 5 மண்டலம் 200 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்கு. 5 மண்டல தலைவர் சும்மா பதவி நீக்க வச்சுட்டு 2 நிலைக்குழு தலைவர் முழுமையாக அதுல தவறு பண்ணியிருக்காங்க. அதுல இருக்க அதிகாரிகளை மட்டும் முப்புக்கு ஒரு 10 பேரை கைது பண்ணிட்டு அப்புறம் அது பண்ணாங்க. அப்புறம் நாங்க கோர்ட்டுக்கு போன பிறகு இதெல்லாம் நாங்க ஆர்ப்பாட்டம், அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் சொன்னதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணதன் அடிப்படையில இது நடவடிக்கை எடுத்தார் முதலமைச்சர். எல்லாத்தையும் ரிசைன் பண்ண சொன்னாரு. அப்புறம் பார்த்தா இது வரைக்கும் ஒரு மண்டல தலைவர் இல்லாத நிதிக்குழு யாருமே இல்லை, நிலைக்குழு தலைவர் இல்லை, மேயர் இல்லை. மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு மாமன்ற கூட்டம் நடத்தவே இல்லை. 5-6 மாசமாக அந்த நீதியரசர் சொன்னார் இல்லையா, இந்த குழு அமைக்க சொல்லி தென்மண்டல குழு, அதை அமைத்து தென்மண்டல ஐஜி ஒரே வாரத்தில் 28 கோடி ரூபாய் மாநகராட்சி பெற்றுக் கொடுத்தார். ஊழல் நடந்த அந்த முறைகேடுல அது தொடர்ந்து செயல்படுத்தியிருந்தால் நிறைய இதுல 3,57,000 குடித்தனங்கள் இருக்கிறது. வரி விதிக்கப்படுற இடங்கள் அதையெல்லாம் இவங்க கண்டறிஞ்சிருந்தாங்கன்னா இன்னும் எத்தனையோ கோடி ரூபாய், 1000 கோடி கூட வந்திருக்கலாம். அதுவே இந்த அரசாங்கம் மதிக்கல. அதுக்கடுத்து அப்படியே டெட் லைன்ல போட்டுட்டாங்க. அதுதான் இந்த இதெல்லாம் நடக்குது. சார், நாங்களும் பாஜக கூட்டணி வச்சிருந்தோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி நாங்க கட்சி அடகு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேசியிருந்தோம். பதற்றத்தை காமிக்குது, பயத்தை காமிக்குது. நாங்க அடிச்சுவையா முப்ப மகனே சிங்கண்டா அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணும். இந்த கூட்டணி வெற்றி பெற போகிறது. இந்த கூட்டணி மக்கள் மத்தியில இதுதான் நல்ல கூட்டணி. இந்த அரசை மாற்ற வேண்டும். எல்லாரும் ஒரே தீர்மானம். எத்தனை கட்சி அதுல சேர்ந்திருக்குன்னே மக்கள் பார்க்கல. எத்தனை கட்சி வந்திருக்குல்ல. பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும். போதை தமிழகமாக இருக்கு. நாம் குழந்தைகளுக்கு நம்முடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். பெண்கள்லாம் என்ன, பெண்களுக்கு நமக்கு பாதுகாப்பு, முழுமையான பாதுகாப்பு வேண்டுமானால் இந்த அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் என்ற முடிவுல இருக்காங்க. அது போய் எத்தனை கட்சி சேர்ந்தான்னா ஒண்ணுமே இல்லை. இப்ப என்ன பயந்துட்டாரு. அதனால இவங்க தான் பாரதிய ஜனதாவோட ரொம்ப நெருக்கமா அமைச்சரவை எல்லாம் அங்க வைத்தவங்க. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா இனிச்சிச்சா? இவங்களுடைய முரசொலி மாறன் உடைய மாமன் தாய் மாமன் அவரே வச்சுக்கோங்க. அவரே 1.5 வருஷமா இலாக்கா இல்லாத அமைச்சரா இருந்தார். என்ன சொல்றீங்க? பாரதிய ஜனதா உடனே கலைச்சி விட்டு அடுத்த தேர்தலில் திமுகவோட கூட்டணி, காங்கிரஸோட கூட்டணி வச்சாங்க. 2001 முதல்ல இவங்க தான் பாரதிய ஜனதாவுக்கு 21 சீட்டு அப்பவே கொடுத்தாங்க. இப்ப நாங்க இப்ப எவ்வளவு வளர்ந்து இருக்கு. மோடிஜி இன்னைக்கு எவ்வளவு பெரிய செல்வாக்கு படைத்தவரா இருக்காரு. இன்னைக்கு அந்த அரசாங்கத்தை யாராலும் குற்றமே சொல்ல முடியல. குற்றம் சொல்ல முடியாத மத்திய அரசு நடந்துகிட்டு இருக்கு. இவங்க அரசு மாதிரியா இருக்கு. இத்தனை இடி வருது, எத்தனை இன்னைக்கு யாருமே குற்றம் சொல்ல. அந்த அரசாங்கத்தை பற்றி ஏதாச்சும் சொல்றாங்களா? இவ்வளவு ஊழல் பண்ணாங்க வச்சாங்கன்னு முதலமைச்சரா சொல்ல முடியுதா? அவர் என்ன பாரதிய ஜனதா மதவாத கட்சி, பாரதிய ஜனதா சனதானத்தை கொண்டு வந்துடும், பாரதிய ஜனதா இன்னைக்கு தமிழ்நாடே மாத்திக்குவாங்க சார்.
ஜோக்கா அடிக்கிறார் முதலமைச்சர். சரி வாங்க, தேர்தல் நெருங்க இன்னும் ஜோக் அடிக்க போறாரு. சார் விஜய்க்கு வர்ற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரோட அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்போ சுந்தர்சி உங்க கூட்டணி கட்சியில மத்திய உதவி வேட்பாளரா போட்டியிடாரு. சுந்தர்சி வந்துங்க யாரா இருந்தாலும் அவர் வேட்பாளராக தான் நாங்கிறான். அவருக்கு ஒரு பேஸ் இருக்கு, அவருக்கு பேஸ் சொல்லி அவர் டைரக்டர், அவர் திரைப்பட நடிகர். அதனால குஷ்புடைய கணவர், குஷ்பு கோயில் கட்டிய ஊருக்கு தமிழ்நாடு. ஆனா அந்த குஷ்புவே ஜெயிக்க முடியாது. நீ அதை பாருங்க. இது ஆஃப்டர் தேர்தலாம் தம்பி விஜய்க்கு தெரியும். விஜய்க்கு எம்ஜிஆர்னா யாருடா, எம்ஜிஆர் தான். அது மற்றெல்லாம் இதே கிடையாது. அது தேர்தல் முடிந்த பிறகு யார் என்பது அவருக்கு தெரியும். நான் மற்றதெல்லாம் பத்தி பேசுறேன். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.